ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சுட்டேன், அப்புறம் ரிமூவ் பண்ண முடியல. அது ஒரு வளர்ந்துருச்சு. சமைக்கிறேன்னா சொல்லுவாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மை கிச்சன். செம்மையா ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நான் நிற்கிற இடத்துக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற இடமும் சம்மந்தமே இருக்காது. ஸோ நாங்கள் ஒரு பிளேஸ்க்கு வந்து உகாண்டா சுற்றி பார்க்க கிளம்ப போகிறோம். ஆக்சுவலி யார் நம்ம கூட வர்றாங்கன்னா, நம்ம செலிபிரிட்டிஸ் தான் வர்றாங்க. யார் அப்படிங்கிற நம்ம வீடியோ கண்டிப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் உண்மை கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டிப்பாக ஓகே. நாங்கள் வந்து ஜிஞ்சா போயிட்டுருக்கோம். ஜிஞ்சாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே நீளமான நதி உருவாகிற இடம் சோர்ஸ் ஆஃப் நைல் அங்கே தான் இருக்குது. நான் இந்த ஊருக்கு வந்த பிறகு நான் நிறைய தடவை போயிருக்கேன், ஆனால் வீடியோ ஒரு தடவை தான் நான் போட்டிருக்கேன். சோர்ஸ் ஆஃப் நைல் பார்க்க போகிறோம். இங்கே வந்து வர்ற எல்லாருமே ஃபஸ்ட்டு போகக்கூடிய இடம் வந்து அந்த இடம் தான். என்ன தான் நைல் எஜிப்டில் போனாலும் அந்த சோர்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ ஜிஞ்சாவை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே உள்ள சீனியர் வந்து அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் மக்கள் வந்து 86 தான் இங்கே வந்தாங்களாம். ஆனால் 80s தான் வந்தாங்களாம். ஆனால் இதே குஜராத்திஸ் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக வந்தாங்க. இப்போ 25 வருஷம் கடற்கண்ட ஓடிடுச்சு 2000க்கு பிறகு. ஸோ 150 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக வந்தவங்க தான். அவங்க வந்தவங்க அதிகமாக ஜிஞ்சாவில் இருந்திருக்காங்க. போர்ட் போர்ட்டல், ஜிஞ்சா இதெல்லாம் உகாண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய சிட்டி. நாங்கள் இப்போ போட்டிங் போக போகிறோம். நைல் ரிவரில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். அந்த சோர்ஸ் ஆஃப் நைல் பார்க்குறதுக்காக இங்கே இருந்து நம்ம போட்டிங் போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்தது மாதிரி நமக்கு போட் புக் பண்ணுவாங்க. நாங்கள் வந்தது செயிலிங் ரிசார்ட். நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் இந்த ரெசார்ட்டில் நடந்தது. அதுக்காக வந்ததான். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்திருக்கேன். இங்கே வந்து இந்த நைல் கரையோரம் நிறைய ரெசார்ட் இருக்குது. அங்கே எல்லா இடத்துலையுமே போட்டிங் இருக்கும். நமக்கு எது கம்ஃபர்டபுளாக அதில் போய்க்கலாம். ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணுங்கள் செயிலிங் ரெசார்ட்டுன்னு. நம்ம எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி பைசா வாங்கிப்பாங்க. நான் சொன்னேன் எங்கள் வெண்பாவுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம். லாஸ்ட் டைம் வந்தப்போ அவ்வளோ விவரம் தெரியாது. ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நமக்கு போலீஸ் நிற்கிறாங்க பாருங்கள். இன்னொரு போட்லேருந்து இந்த போட்டெல்லாம் கொஞ்சம் பெரிய போட்டாக இருக்கா. நீங்கள் பார்க்குறதெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன போட்டாகவும் இருக்கும். நாங்கள் இப்போ வருதுல ஒரு போட்டு, அந்த போட்லேயும் நாங்கள் போயிருக்கோம். செம்ம ஃபன்னாக இருக்கும். அதில் போகும்போது நல்ல பயமாக இருக்கும். தண்ணியை கையில் தொட்டுட்டே போகலாம். என்கிட்ட சில பேர் வந்து கேட்டாங்க, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கே கேட்டாங்க, இங்கே குரொக்கடைல் உண்டா அப்படின்னு. ஆமாம், குரொக்கடைல் வந்து நைல் ரிவரில் இருக்குது. நைல் ரிவரில் குரொக்கடைல் மட்டும் கிடையாது, குரொக்கடைல் ஹிப்போ வந்து இருக்கும். ஆனால் இங்கே கிடையாது ஹிப்போ. இந்த இடத்துல குரொக்கடைல் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கையெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நல்லா டான்ஸ் ஆடிட்டே போகிறாங்களா. அங்கே உள்ள லோக்கல் டான்ஸ் தான் ஆடிட்டு போகிறாங்க. இங்கே என்ன ஒரு ப்ளஸ்னால், நம்ம எந்த ரெசார்ட்டில் போகிறோமோ இந்த மாதிரி ரெசார்ட் மூலமாக நம்ம போகும்போது நம்ம எங்கெங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறோமோ அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ 1 ஹவர்னா 1 ஹவர் ட்ரிப்பு, 2 ஹவர்னா 2 ஹவர்ஸ் அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி பைசா கலெக்ட் பண்ணிக்குவாங்க. மீன் பிடிக்கிறதுக்கும் இதுலேருந்து போகிறாங்க. நம்ம ஏறி உக்காந்ததுமே நமக்கு வந்து கைடு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கு வந்து ஏற்கனவே வந்ததுனால எனக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். இருந்தாலும் இங்கே புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் வந்து தெரியாது. ஒவ்வொரு கைடுமே புதுசாக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். எல்லாருமே கேட்பாங்க, என்னம்மா நைல் ரிவர் வந்து எஜிப்டில் இருக்குது, நீங்கள் இங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. எல்லாரும் அப்படி இல்லை. சில பேருக்கு இந்த ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க ரொம்ப ஆச்சரியமாக கேட்பாங்க. நான் சொல்கிறேன், அந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்ம இந்த போட்டில் போயிட்டுருக்கோம்ல, இந்த இடத்துக்கு பேர் வந்து ஜிஞ்சான்னு சொல்லுவாங்க. இந்த நைல் ரிவர் எங்கெங்கே போகுது அப்படின்னா சவுத் சூடான், இங்கேருந்து சவுத் சூடான் போயிட்டு அங்கேருந்து சூடான் போயிட்டு அப்படியே எஜிப்ட் போகுது. இதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு ப்ளூ நைல் ரிவர் அப்படின்னு இருக்குது. அந்த ப்ளூ நைல் வந்து எத்தியோப்பியா லேக் டானாலேருந்து நார்த் சூடான் போயிட்டு நார்த் சூடான்லேருந்து இந்த நைலோட கலந்துருது. கலந்து தான் ஒரே நைலாக எஜிப்ட் போகுது.
நீங்கள் போட்டிங்னு வந்துட்டீங்க, சோர்ஸ் ஆஃப் நைல் போகிறீங்க அப்படின்னாலே நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்க. இந்த இடம் வந்து ஒரு குட்டி ஐலாண்டு மாதிரி இருக்கும். ஐலாண்டு தான். இந்த இடத்த மட்டும் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த குட்டி காட்டுக்குள்ளே அவ்வளோ ஸ்பைசஸ் இருக்கான், நிறைய பறவைகள் இருக்கான். குட்டி குட்டி பறவைகள் கூட அங்கே உட்காந்துருந்துச்சு. அது நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு அமைதி. நாங்கள் ஆக்சுவலி இந்த இடம் உங்களுக்கு வீடியோவில் சைலண்டாக இருந்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும். யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பேசக்கூடாது அப்படின்னு. அந்த அளவுக்கு சைலண்டாக இருக்கும். அவ்வளோ பறவைகள் இருக்குது. ஸோ நாங்களாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்தோம். நாங்கள் என்ன பார்த்துட்ருக்கோம் தானே பார்க்குறீங்க, ஒரு குரோக்கடைல் மாதிரியே ஒன்று வந்தது. நாங்கள்லாம் அச்சோ குரோக்கடைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அது நீர் நாய் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நீளமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்துச்சு. நாய் மாதிரி இல்லை, அதை பார்க்குறதுக்கு சின்ன குரோக்கடைல் மாதிரி இருந்தது. அப்புறம் பறவைகள் நிறையா இருந்துச்சு. இதில் வந்து 3000 பறவைகளுக்கு கிட்ட வித்தியாசமான பறவைகள் இந்த இதில் வந்து உண்டு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இங்கே நைல் ரிவரை தொட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபால்ஸு, சில இடங்களில் இந்த இட்டாண்டா ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் முர்சிஷன் ஃபால்ஸ் இருக்குது. அது எல்லாமே அந்த நைல் ரிவரில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அங்கே பாருங்கள், ஜூம் பண்ண உங்களுக்கு தெரியுதா, அதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்குது. அது என்னன்னு தெரியலை ஆக்சுவலி. அதுதான் நீர் நாயின்னு நினைக்கிறேன். அந்த நைல் ரிவரோட ஆரம்பம் இந்த இடத்துல இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். ஏன்னா போகும்போது அவ்வளோ ஸ்லோவாக போனாங்க. திரும்ப வரும்போது தான் நமக்கு அது ஒரு தனி ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் இருந்தது. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னென்னா இப்போ நம்ம போகும்போது நம்ம எப்படி பஸ்ஸை நிறுத்தி போவோம்ல, காட்டுக்குள்ளே போனோம்னா சிங்கம் புலியெல்லாம் பார்க்கும்போது, புலி கிடையாது, சிங்கம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இங்கே சிங்கம் வருது அப்படின்னு மெல்ல போவோம். அதே மாதிரி போட்டில் எங்களை வந்து நிறுத்தி காமிச்சு கொண்டுட்டு போனாங்க. இங்கே பாருங்கள் அந்த பறவை இருக்குது, அங்கே பாருங்கள் அந்த பறவை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த இடத்துக்கு போனால் தான் அது ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த நைல் ரிவரோட மொத்த நீளம் சொல்லட்டுமா, 6650 கிலோமீட்டர் இதோட தூரம். அது மாதிரி எத்தனை நாடை கடந்து போகுதுன்னு பாருங்கள். இந்த நாட்டில் வந்து பேர் தான் நமக்கு கடல் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அந்த ரிவரே அவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த ரிவர் மட்டும் கிடையாது, இந்த லேக் விக்டோரியாவும் நீங்கள் அடுத்து போகும்போது, நம்ம இப்போ போகிறது ரிவரில் போகிறோம். அந்த ஆற்று தண்ணி வந்து ஓடுன்னு சொல்லுவாங்க. இதை ஏரி தண்ணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த பக்கம் நான் அடுத்து கொஞ்சம் காமிப்பேன், அப்போ நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு வந்து தெரியுதா, அதுதான் பார்த்திங்கன்னா சோர்ஸ் ஆஃப் நைல். அந்த இடம் ஆக்சுவலி ஒரு தீவு. அந்த தீவுக்கு தான் போகிறோம். ஆனால் அது தண்ணி நிரம்பிருச்சு அந்த தீவு மேலே. நான் ஒரு குட்டி ஃபோட்டோ அதில் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அதில் அந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். என்னோடய பழைய வீடியோ பார்க்கும்போது அதில் வெண்பாவும் என் பையனும் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தாங்க. ஸோ இப்போ அது 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வர்றோம். ஸோ அவங்களோட மெமரிஸ்க்காக குட்டீஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன பழைய வீடியோ பார்க்கல, வெண்பாக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கூட தெரியல. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த இடத்துக்கு வந்தது. 2 போட் இருக்கா, நமக்கு முன்னாடி அங்கே போயிருக்காங்க. உள்ளே சுற்றி பார்க்க முடியாது, அந்த இடத்துல போய் நிற்கலாம். ஆனால் தண்ணி பாருங்களேன், ஒரு இடத்துல ஒரு மாதிரி அலையாக இருக்கும். அந்த இடம் தான் நமக்கு வந்து சோர்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு குட்டி தீவு, அது எப்படி ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னு பாருங்கள். இப்போது ஒரு 4-5 வருஷத்தில் தான் சுத்தமாக மூடிருச்சு. தண்ணியோட ஹைட் அந்த இது வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த இடத்துக்கு வந்தால் நமக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கும், வேறு உலகத்துக்கு வர்றது மாதிரி. ஏன் தெரியுமா, நம்ம வந்து ஒரு தண்ணி, இவ்வளோ தண்ணி அந்த இடத்துல வந்து கீழேருந்து பூமிக்குள்ளேருந்து வருது. இப்போ நம்ம தூரத்தில் ஒரு இடம் பார்க்குறோம்ல, அங்கே வந்து 0 பாயிண்ட், அங்கே தான் நம்ம போகிறோம். இந்த இடத்துல அலையாக இருக்கா, இந்த இடம் தான் வந்து நைல் ரிவர். இந்த இடத்துல தண்ணி வருது. இதே கொஞ்சம் தூரத்தில் அடுத்து பார்ப்பீங்க நீங்கள், அந்த இடம் வந்து தண்ணி அப்படியே கிடக்கும். அதுதான் என்னென்னா லேக் விக்டோரியா. இந்த இடம் அலையாக இருக்கும், அங்கே வந்து தண்ணி இருக்கும், அது வந்து லேக்கு. ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா.
இந்த இடத்துல மட்டும் இதை 0 பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஊற்று கிடையாது, இந்த இடத்துல நிறைய ஊற்று இருக்குது. அது எல்லாம் சேர்ந்ததுன்னா இவ்வளோ பெரிய ஆறு உருவாகி போகுது. அது மட்டும் இல்லாமல் மழை தண்ணியும் இங்கே வந்து உண்டு. ஸோ அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த தண்ணியும் தான் இது. இப்போ நாங்கள் சோர்ஸ் ஆஃப் நைல் 0 பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல அந்த போர்டு மட்டும் வச்சுருக்காங்க. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே வரும்போது அந்த தீவு அப்படியே 2-3 கடைகள்லாம் இருந்தது. என்ன நம்ம லேக் விக்டோரியாவையும் பார்க்கலாம், இந்த நைல் ரிவரையும் அப்படியே பார்க்கலாம், ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது. நான் தான் ஏதோ எனக்கு என்னமோ சத்தமாக பேசுகிறனோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நான் மெல்ல பேசினேன், என் நேரமோ என்னமோ தெரில. அந்த டைமில் அங்கே உள்ள அந்த இது மைக் வந்து எனக்கு வேலை செய்யலை. அதனால் உங்களுக்கு அந்த ஸ்பாட் சவுண்டு வந்து ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்கும். மற்றபடி செம்ம ஃபீலாக இருந்தது அந்த இடம். தூரத்தில் வந்து தென்னை மரம் இருக்கா, அந்த தென்னை மரம் இருந்தாலே அங்கே வந்து ஏதோ இந்தியன் ரெசார்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைனா முன்னாடி இந்தியன்ஸோட ரெசார்ட் அங்கே இருந்திருக்கும், அதனால் அவங்க வந்து தென்னை மரம் வச்சுருப்பாங்க. இங்கே நிறைய இந்த பக்கம் வந்து ரெசார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வேணாலும் நாள் வந்து தங்கிட்டு அடுத்து நைல் ரிவருக்கு வரலாம். இந்த இடம் தீவாக இருந்ததுன்னு சொன்னேன்ல, ஆனால் கீழே இப்போ தண்ணி ஓடிட்டுருக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து ஊனி அப்படி தான் மேலே வந்து நம்ம நிற்கிறோம். அதுக்குள்ளே பாருங்களேன் தண்ணி ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நமக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், ஃபுல்லாக மரத்துலேயே வந்து போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்குது. இப்போ எப்படின்னா ஒரு 2 போட் வந்து அவங்க மட்டும்தான் மேலே ஏற முடியும், மற்றவங்கெல்லாம் வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குது. Sending up the love to the rest of the world. Like we met today, it's another day that we shall meet maybe in heaven or in another life. Bigging up to him, my brother from another mother. My name, King of the Nile. Alongside my brother from where? India. Big up, yeah. Blessed love, yeah. Thank you. That is amazing. That's amazing. That's crazy. Sure. இவற்றை ஜஸ்ட்டு பேசும்போது இவங்க வந்து கேட்டாங்க, நாங்கள் சொன்ன சிங்கர் நிவாஸ் அப்படின்னு இவங்களை வந்து இன்ட்ரோ பண்ணால் உடனே நான் ஒரு ரேப் பாடுறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேப் வந்து போட்டாங்க. ஆச்சரியமாக இருந்தது. ஸ்பாட்லேயே பண்ணாங்க அவங்க எல்லாரும். அந்த 0 பாயிண்டில் நின்றுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வந்து கிளம்பிட்டோம். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக பொழுது போயிடுச்சு பாருங்கள். இப்போ மணி வந்து இங்கே 6:30 ஆகிடுச்சு. 7 மணிக்கு தான் நார்மலாக பொழுது போகும், ஆனால் இந்த இடத்துல டப்புன்னு கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. அடுத்து நாங்கள் கிளம்ப ரெடி ஆகிட்டோம். போகும்போது நாங்கள் வந்து ஏற்கனவே மகாத்மா காந்தியோட சிலை இங்கே இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும் நைல் ரிவர் சோர்ஸ் ஆஃப் நைல் கிட்ட வந்து அந்த கரையோரம் மகாத்மா காந்தியோட சிலை இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் வந்து அவரை பார்க்க தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா பயமாக இருந்தது எங்களுக்கு. இதே லேக்கில் போகும்போது நமக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்களேன், லேக் விக்டோரியாவில் என்ன அனிமல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு அதில் போட்டிருப்பாங்க. crocodile தான் வந்து மெயினாக போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல crocodile இருக்கான்னு தெரியலை. ஆனால் crocodile வந்து நைல் ரிவரில் நிறைய உண்டு. கைடு வந்து அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அந்த குட்டி குட்டி தீவாக இருக்குல்ல, அந்த தீவில் பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் உண்டு அப்படின்னு சொன்னார். அதனால தான் இந்த இடத்துல ரொம்ப அமைதியாக வந்து இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எதுவும் போடக்கூடாது, எதுவும் கொண்டுட்டு வரக்கூடாது அந்த மாதிரி. இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அங்கே தெரியுது அவங்களுக்கு நல்ல க்ளோஸ்அப்பில் தெரியும் எப்படி தண்ணி கொப்பளிச்சு வருதுன்னு பாருங்கள். ஆனால் நான் பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து இதுக்கு நாங்கள் ஈகிள்னு நினச்சோம். பார்க்குறதுக்கு ஈகிள் மாதிரியே இருந்தது, கழுகு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது கழுகு கிடையாது, இதுக்கு பேர் ஸ்னேக் பேர்ட் அப்படின்னு சொன்னாங்க. தமிழில் எனக்கு வந்து தெரியலை. அவர் வந்து ஸ்னேக் பேர்ட் அப்படின்னாரு. ஒரு 1000 பறவை இருக்கும் போல் அவ்வளோ பறவை வந்து அதில் உட்காந்துருந்தது. பொழுது போனதுனால எல்லா பறவையும் வந்து அடைஞ்சிருச்சு. மகாத்மா காந்தியோட அஸ்தியை இந்த இடத்துல தான் கரைச்சாங்க. ஸோ அவரோட சிலை பழைய சிலைக்கு பதிலாக அங்கே பெரிய சிலை கட்டுறாங்க. ஸோ அநேகமாக அதோட திருப்பி விழாவுக்கு நம்ம வருவோம். நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தோம். அது ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி இது போட்லேயே நாங்கள் வந்தோம். இந்த இடத்துல பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க. சரி இப்போ அங்கே இறங்க வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் இறங்கவே இல்லை. அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த லேக் விக்டோரியாவுக்கு ஏன் லேக் விக்டோரியான்னு நேம் வந்தது தெரியுமா? ஏன் அப்படின்னா ஜான் ஹன்னிங் ஸ்பீக் அப்படிங்கிறவரை 1858 அவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அவர் தான் வந்து ஒரு பிரிட்டிஷ் மேன். அவர் தான் கண்டுபிடிச்சது இந்த லேக்கை. இங்கே தான் சோர்ஸ் இருக்குது, நைலோட சோர்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறத அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால அவரோட பேர் வந்து இங்கே நிறைய இடங்கள்ல இருக்கும், ஸ்பீக் அப்படிங்கிற பேர்.
அவர் தான் டிஸ்கவர் பண்ணார். அதனால் வந்து 1862 குயின் விக்டோரியாவோட பேரை இந்த லேக்குக்கு லேக் விக்டோரியா அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. இந்த லேக் வந்து கென்யாலையும் இருக்குது, தன்சானியாலையும் இருக்குது. அதோட கண்டினியூஷன் கென்யா தன்சானியாவில் அப்படியே இருக்கும். நம்ம சொன்னதுனால வந்து இங்கே வந்து அந்த பாலத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இது பழைய ரோடு. ஆக்சுவலி இதுதான் வந்து கென்யாலேருந்து வரக்கூடிய ரோடு. நம்ம வந்து ஜிஞ்சா தாண்டி தான் நமக்கு வந்து கம்பாலா போகணும். எங்களுக்கு வந்து போர்ட்டு பார்த்திங்கன்னா கென்யா தான். எல்லா பொருளும் கென்யா வந்து தான் வரும். இந்த நாடு வந்து லேண்ட்லாக் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, எத்தனை தடவை சொன்னாலும் கடல் இருக்கா, பீச் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கடலே கிடையாது. இந்த லேக் விக்டோரியா தான் பெரிய லேக் இருக்குது. நைல் ரிவர் இருக்குது. மற்றபடி குடிநீருக்கு சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைல் வாட்டர் தான். இதை பியூரிஃபை பண்ணி தான் வந்து இங்கே வந்து வருது. இது இங்கே மட்டும் கிடையாது. எஜிப்டோட மெயின் சோர்ஸ் வந்து இவங்களுக்கு தண்ணி அந்த மற்ற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நைல் வாட்டர் தானா. அவங்களுக்கு 2 நைலும் சேர்ந்து போகிறதுனால அங்கே வந்து தண்ணி வந்து நிறைய போகும். சம்டைம்ஸ் ஃப்ளோ ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து நாங்கள் எல்லாம் பாலம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல நம்ம மகாத்மா காந்தி சிலைக்கிட்ட அங்கே போய் பார்த்தோம். இது எல்லாமே எங்களுக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா வந்து பொழுது போயிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் எந்த இடத்துலேருந்து வந்தோமோ நாங்கள் ஆப்போசிட்டில் போனோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்படியே பாய் சொல்லியாச்சு. இவங்ககிட்ட என்ன நான் தான் பேசலே நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக அவங்கக்கிட்டே பேசியிருக்கேன். நான் வீடியோ அடுத்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நைல் ரிவரை உங்களுக்கு ஃப்ரெண்டில் காமிச்சிடலாம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட பேசினதை அடுத்து நான் வந்து போட்டிருக்கேன். நாங்கள் இந்த நைல் ரிவரில் வரும்போது ஒன்றுமே தெரியலை. ரிட்டர்ன் போகும்போது எம்மா அப்படின்னு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. இதுலையா நாங்கள் வந்தோம் அப்படின்னு. அதுக்கு பயத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆற்றுல ஆப்போசிட்டில் போகும்போது என்னமோ ஸ்பீடாக போகிற மாதிரியே ஒரு ஃபீல். ஆனால் ஸ்பீடாகவே போகலை. அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தது. குட்டி குட்டி போட்டெல்லாம் வந்துட்டு இருந்தது. அதனால் கொஞ்சம் வெளிச்சம்லாம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. மேக்ஸிமம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா பகல்லே பிளான் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி ஈவினிங் டைம் நாங்கள் போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். மற்றபடி நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மார்னிங் போங்க, அதுவும் செமையாக இருக்கும். ஏன்னா சாயங்காலம் கொஞ்சம் அலையும் ஜாஸ்தியாக தெரிஞ்சுது. அதில் appreciate your patience. Yes, bringing back. Yes. We'll be back, everyone. Thank you. Thank you, Afande. Yanda. டிவி எங்க இருக்கு? ஓ, இந்த இருக்கியா? நான் வந்து இங்கே சூப்பர் சிங்கர்ஸ் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க நிவாஸ் அண்டு புண்ணியா, அவங்கக்கிட்ட வந்து நான் பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் இதில் ஆட் பண்ணுறேன். அது இல்லாமல் சில பேர் என்கிட்ட கேட்பீங்க, இங்கே உள்ள தமிழ் மக்களை பார்த்தா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்க, கேளுங்க, அவங்கள பற்றி கேளுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் அவங்கள பற்றி நான் சிலது கேட்டிருக்கேன். அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நான் அந்த வீடியோ இன்ட்ரோவில் வந்து சொல்லியிருப்பேன், நான் வந்து செலிப்ரிட்டிஸ் கூட நாங்கள் வந்து ஜிஞ்சாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. ஜிஞ்சா வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, சோர்ஸ் ஆஃப் நைல் இங்கே இருக்குது. அதுக்காக தான். யார் இந்த செலிப்ரிட்டி அப்படின்னா, என்னோட வீடியோஸ் கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி சூப்பர் சிங்கர், விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், லெஜெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ லெஜெண்ட்ஸ் கூட இருந்திருக்கீங்க. ஸோ நீங்களும் அப்படிதான். ஸோ நிவாஸ் அவங்க வந்து சூப்பர் சிங்கர் 3ல இருந்தீங்க அப்படி தானே? அவங்க புண்ணியா, டாக்டர் புண்ணியா. ஓகே, சூப்பர் சிங்கர் இதில் இருந்தீங்க. ஓகே, 7ல இருந்தவங்க. அவங்க விக்னேஷ் பிரபு, மெஜிஷியன். ஸோ அவங்க உகாண்டா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கிட்ட இப்போ வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஹாய், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு உகாண்டா? யுகாண்டா வேற லெவல்ல இருக்கு. அண்ட் யுகாண்டா மக்கள், யுகாண்டால இருக்க தமிழ் மக்கள் இன்னும் அன்பா இருக்காங்க. அப்படியா? ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கான்சர்ட் இருந்தது. நீங்களும் அந்த கான்சர்ட்டுக்கு வந்திருந்தீங்க. மக்கள் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
அதை முடிச்சுட்டு இந்த ஊர் பார்த்தா இன்னும் அமைதியா, என்னடா இப்படி இருக்கு இந்த ஊர், பேசாம இங்க நீங்க ஆப்பிரிக்கான எப்படி ஃபீல் பண்ணிட்டு நான் வந்தீங்க? ஆப்பிரிக்கானா நிறைய நம்ம வீடியோலாம் பார்த்திருப்போம், நிறைய அப்படியே கொஞ்சம் பயமா இருக்கும், மக்கள்லாம் எல்லாருமே அன்பா இருக்காங்க, நம்ம ஊர் மக்கள் மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால ஒரு ஜாலியா இருக்கு. சரி, ஓகே. இவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே பயங்கர டான்ஸருமே அபிநயம்லாம் பண்றாங்கன்னு நீங்க யோசிக்காதீங்க. இவங்க நேற்று கான்சர்ட் முடிச்சு அடுத்த கான்சர்ட்டுக்காக மௌன விரதத்துல இருக்காங்க. ஆமா ஆமா, உண்மை அதுதான். செய்கையில பதில் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நாளைக்கே அவங்க வேற ஒரு கான்சர்ட் போக போறாங்க, அதனால இன்னைக்கு வந்து அவங்க மௌன விரதம், அதனால தான் அவங்களால பேச முடியல. ஃப்ரெண்ட்லியா பழகுறீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் நீங்க உங்களோட யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன் நான். இப்போ இவ்வளோ கண்டென்ட்ஸ் போட்டுட்டே இருக்கீங்க. தேங்க்யூ. இங்க வந்து இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் ஆரம்பிக்கணும், ஒரு சேனல் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? நான் பேசிக்கா வந்து ரீசன் சொல்றேன், தஞ்சாவூர். நீங்களே தஞ்சாவூர்? ஆமா. அப்படியா? ஆமா. சோ எங்க ஊர் பக்கம்லாம், நம்ம ஊர் பக்கம்னு சொல்லுவோம், அதிகமா சிங்கப்பூர், துபாய், மலேசியா இந்த மாதிரி போவாங்க. எங்க அப்பா எக்ஸாம்பிளுக்கு எங்க பொண்ணு யுகாண்டால இருக்குன்னா அந்த ஊர்ல எதுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி எல்லாருமே ஏன் அங்க இருக்காங்க அப்படின்னு. அப்பதான் நான் யோசிச்சேன், இங்க நிறைய நல்ல விஷயங்கள் பாக்குறோம், அதை ஏன் நம்ம சொல்லலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான். உண்மையிலேயே சொல்ல நிறைய நல்ல பீப்புள் நான் மீட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்காக அவங்கள நல் விதமா காமிக்கணும், அதுக்காக தான். ஏன்னா எல்லாரோட தாட், நீங்க ஆப்பிரிக்கான்னு போடுங்க எப்படி வரும் அப்படின்னு யூடியூப்ல பாருங்களேன் எப்படி வரும், அதுக்காக கொஞ்சம் மாத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சூப்பர் அழகான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களால எப்படி இவ்வளவு அழகா கோர்வையா நாங்க பேசுறோம்னா, நாங்க எப்பவுமே கேமரா முன்னாடியே இருக்கிறனால அது வேற விஷயமா இருக்கு. நீங்க ஒரு ஸ்டாமர் ஆகாம கருத்தை கரெக்டா அந்த படிப்படியா அழகா எடுத்துட்டு வந்து நீங்க அந்த ஃப்ளோல பேசுறீங்களே, எப்படி அந்த பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு? அது எனக்கு தெரியல. ஆக்சுவலி எம்ஏ பிஎட்னா டீச்சர். எம்ஏ பிஎட் டீச்சரா? சொல்லுங்க. டீச்சரா வர்க் பண்ணேன் ஊர்ல. சோ இங்க வந்து உங்களுக்கே தெரியும்ல, ஹெல்ப்புக்கு குழந்தைங்களுக்கு ஆள் இல்ல, சோ அதனால போகல. மேபி தெரியல, ஸ்டார்ட் பண்ணவும் அப்படி வந்துருச்சு. ஸ்லோவா வருது. பியூட்டிஃபுல், ஒரு ஆங்கர் மாதிரி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஓகே. விக்னேஷ் வந்து அவங்கள வச்சு அவங்க வந்து ஆமா எப்பா வேர்ல்ட் ஃபேமஸ் அவங்க. ஸோ அவங்கள வச்சு ஃபுல் வீடியோ நான் வந்து போட்டாச்சு. நான் நினைச்சே பார்க்கல நான். ஸோ ஒரு ஃபுல் வீடியோக்கு எனக்கு வந்து கண்டென்ட் கொடுத்துருக்கேன். வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாஃப் அசந்துட்டோம் நாங்க. ஸோ பெரிய விஷயம். எந்த நேரத்தில் எதை மறைக்க வைப்பாருன்னே தெரியாது. இப்படியே திரும்பி பார்த்துட்டே இருப்பீங்க, அந்த வேன் மறைஞ்சிரும். ஒரு ஆஃப் ரோட் ட்ரிப் தான் நாங்க வந்திருக்கோம் எல்லாரும். இவங்க ரெண்டு பேரும் வந்து டயர்ல தூங்கிட்டாங்க. ஐயோ இந்த மோஷன் சிக்னஸ்ல ஐயோ என்ன பண்றது, 3 மணி நேரமா போயிட்டு இருக்கவே 80 கிலோமீட்டர்ன்ற மாதிரி. ஆக்சுவலி ரோடு வேலை நடந்ததுனால கொஞ்சம் அப்படி லேட் ஆயிடுச்சு. மற்றபடி நம்ம வந்த டைமிங்கும் கொஞ்சம் சரியில்லை. இவ்வளவு நேரம் வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ் இங்க பாருங்க. வேற லெவல்ல பாருங்க, ஒர்த்தான பிளேஸ் இங்க பாருங்க. ரிவர் நைல். இது உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். இந்த சோர்ஸ் ஆஃப் நைல். ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்க போய் பாப்பீங்க, நான் அது சொல்ல விரும்பல அது எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி இது ஃப்ரெஷ் வாட்டர் லேக்னு சொல்லுவாங்க. அந்த சோர்ஸ் ஆஃப் நைல் வந்து ஒரு ஊற்று தான். அதுலதான் மழை தண்ணி, ரெயின் வாட்டரும் பிளஸ் அந்த ஊற்றுல இருந்தும் ஆரம்பம் தான் இந்த நைல் ரிவர். சோ இதுதான் ஊற்றுல இருந்து ஆரம்பிக்கிற இந்த நதி தான் ஈஜிப்ட் வரைக்கும், அப்படியே ஈஜிப்ட் வரைக்கும் போகுது. சவுத் சூடான் எல்லாம் போகுது. அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அது காட்க்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி இவ்வளவு மழையா பெய்யுதுங்க. ஆமா, அவ்வளவு மழை. 4 சீசன் இருக்கு, அதுல 2 மழை சீசன், ரெயின் சீசன் வந்துரும். சோ அதனால ஒரே நாள்லயுமே பனி வந்து எப்படி சொல்ல, வருஷம் ஃபுல்லா பனி பெய்யும், நைட் ஆனா பனி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்க டைம் ஒதுக்கி. எனக்கு புண்ணியா வந்து இன்னைக்கு பேச முடியல, ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா அவங்க சாங்லாம் செம வேற லெவல். அவங்க ஆமா, நீங்களும் அப்படிதான். மக்களே தெரிஞ்சுக்க, அவங்க வந்து சாங் பயங்கரமா இருக்கிறதுக்கான காரணம் பாடுறது தவிர மத்த நேரம் ஃபுல்லா அவங்க இந்த மாதிரி மௌனம் டெக்னிக். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்க சேனல்ல வந்து பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. ரொம்ப அன்பான மக்கள் எல்லாரும் மாதிரியும் நீங்களும் ரொம்ப அன்பா இருக்கீங்க. எங்க ஊரும் தெரிஞ்சதுல எனக்கு இன்னும் சந்தோஷம். ஆமா, மேலும் நிறைய கண்டென்ட்ஸ் போடுங்க. ஆப்பிரிக்கா பத்தி உங்க மூலமா நாங்க நிறைய தெரிஞ்சுக்கோம். நிறைய கண்டிப்பா இதே மாதிரி கென்யா, தன்சானியா, நைஜீரியா எல்லாமே இருக்கு. இத பார்த்துட்டு கான்செப்ட்லாம் அவங்களும் பண்ணுவாங்க. நைஜீரியால 12,000 தமிழ் பீப்புள் இருக்காங்களா. எனக்கு இந்த வீடியோ போட்ட பிறகுதான். ஆமா ஆமா, அந்த 12,000 பேர்ல என்னோட சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு. அப்படியா? அதான் நைஜீரியானா பயப்படுவாங்கல்ல, ஆனா அவ்வளவு பேர் இருக்காங்க.
வெண்ணெய் கிச்சனுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் ஆனா ஏன் நீங்க வந்து வெண்ணெய் கிச்சன் வச்சிருக்கீங்க? ஊர் ஃபுல்லா சுத்தி காமிக்கிறீங்க. அது ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சிட்டேன், அப்புறம் ரிமூவ் பண்ண முடியல. அது ஒரு வளர்ந்துருச்சு. வந்து சமைக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க, சமைக்க மாட்டாங்க. மத்த எல்லா வேலையும் பாப்பாங்க. நீங்க ஒரு மேட்டர் யோசிங்களா, இது யூடியூப்ல வந்ததுன்னா உங்க வீட்டுக்காரங்களும் பாப்பாங்க. ஐயோ பாக்காதீங்க, நாளை பின்ன வீட்டுல காலையில டிஃபன் வேணுமா வேணாமா? ஓகே சரி ரைட். ஓகே, எல்லாமே ஃபன்னா நடிச்சு விட்டுருக்காங்க. ஃபன் அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணவங்கள நான் வந்து சொல்லணும். கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் தான், நாங்கள் எல்லாருமே தான், நாங்கள் டீமாக வந்தோம். அண்ணா உங்கள் பேர்? ஷேக் அண்ணா. ஊர்? ஷேக்னூர், கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. ஸோ எல்லாத்தையும் ஒரு இன்ட்ரோ கேட்டுருவோம். மேம் உங்கள் பேர்? ஷீலா. ஊர்? சென்னை. எனக்கு முன்னாடி வர சொன்னீங்க, சொல்லுங்க. சொந்த ஊர்? தஞ்சாவூர். என் சொந்த ஊர் தஞ்சாவூர், நாங்க வாழ்றது சென்னை. சூப்பர். உகாண்டா. வணக்கம் சார். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 23 வருஷம் முடித்து விட்டேன். 23 வருஷம் 6 மாசம் ஆயிருக்கு. கம்பாலால 3 வருஷத்துக்கு தான் வந்தேன். ஆனா இந்த ஊரோட கிளைமேட், இந்த ஊரோட மக்கள், இந்த ஊரோட உணவு இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க நம்ம ஊரை காட்டிலும் இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்லயே செட்டில் ஆகிட்டோம். நிறைய ஹிஸ்டரி சொன்னீங்க சார், அதுல நான் நிறைய பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து என்னுடைய நாங்க இங்க வர்றப்ப என் பேர் வந்து ஜேம்ஸ் மகிமை தாஸ். இந்த ஊருக்கு வந்து 2002 வந்தேன். 2002 இன்சூரன்ஸ் கம்பெனி, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஜென்ரல் மேனேஜராக வந்தேன். வந்து ஒரு 3 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சு இந்த ஊர்ல இருந்து நம்ம திருப்பி ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் இங்கே இருந்து இன்னொரு கம்பெனியில் சேர்ந்து இப்போ நான் சொந்தமாக 2009 சொந்தமாக இன்சூரன்ஸ் ஆரம்பித்து இப்போ வந்து அந்த பையங்கள்லாம் இங்கே படிச்சுட்டு மேற்படிப்பு இன்ஜினியரிங்லாம் சென்னையிலையும் லண்டன்லேயும் போய் படித்து இப்போ வந்து 2 பேரும் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருக்கேன், மோட்டார் சைக்கிள் ஃபைனான்ஸ் கம்பெனி. போடா தான் இந்த ஊரில் வந்து நார்மலாக மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துறதுக்காக வேண்டி இது வரைக்கும் ஒரு 5000 மோட்டார் சைக்கிளுக்கு நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வாரம் வந்து பணம் கட்டுவாங்க. நாங்கள் வந்து அதனால் எங்களுக்கு ஒரு திருப்தி, இந்த ஊரில் வாழ்கிறதுனால இந்த நம்ம வாழ்வாதாரம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி என்னுடைய ஒரிஜினல் தொழிலான இன்சூரன்ஸையும் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஊர் வந்து உணவு வகையிலையும் கிளைமேட் வகையிலையும் மக்களுடைய பழக்க வழக்கத்திலையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து இங்கேருந்து நம்ம சென்னைக்கோ இந்த இந்தியாவுக்கு வந்தால் நாங்கள் கல்யாணம் காட்சி அது மாதிரி சிறப்பு விசேஷங்களுக்கு தான் நாங்கள் வர்றோம். மற்றபடி எங்களுக்கு இங்க இருக்கிறது தான் எங்களுடைய கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. சில பேர் எப்படி உகாண்டால இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இது வந்து நீங்க வந்து உகாண்டா ஆப்பிரிக்கானோன்னு நம்ம மக்கள் நினைக்கிறது இது ஒரு தாழ்த்தப்பட்ட நாடு, மக்கள் வந்து ஒழுங்கான ஒரு கலாச்சாரத்தில் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இங்க இருக்கிற கலாச்சாரங்கள் ரொம்ப வரவேற்கத்தக்கது. மக்களை பாராட்டி நம்ம வந்து அவங்களும் நம்மளை பாராட்டுறாங்க, நம்மளும் அவங்கள பாராட்டி ஒற்றுமையா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார். உங்க பேரு? வணக்கம். இருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். என் பேரு ஆனி பிங்க். நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். சப்போட்டாவா இருக்கீங்க, மாம்பழமா இருக்கீங்க எல்லாம் சொல்றீங்க. அது வந்து நம்ம வேர்ல்ட் ஃபேமஸ் விக்னேஷ் எங்க மேஜிக் ஷோக்கு வந்திருந்தாரு. செமையா இருந்தது ஷோ, ஃபேண்டாஸ்டிக் ஷோ. தமிழ் சங்கம் யுகாண்டா வந்து 2 வருஷமா அவரை தேடி ஃபைனலி அப்பாயின்மெண்ட் கிடைச்சு இங்க வந்து செமையா ஷோ பண்ணாரு. ஷோ பண்ணிட்டு இப்போ வந்து நாங்க we are just enjoying outing source of Nile பார்க்க வந்திருக்கோம். சூப்பர். ரொம்ப நன்றி. தேங்க் யூ. கோயம்புத்தூர், நாங்க கோயம்புத்தூர். ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம நைல் ரிவருக்கு போனதுக்கு முன்னாடி எடுத்தது. எனக்கு சம்டைம்ஸ் என்னோட டைம் அந்த மாதிரி ஆயிடும். என்னன்னா கரெக்டாக என்னோட மைக் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு. அதனால் இவங்க பேசுறது என்னால் இதில் ஆட் பண்ண முடியலை. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் உமன் தான், இங்கே உகாண்டாவில் இருக்காங்க. இவங்க பேர் ஸ்ரீவித்யா. இவங்க வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ இங்கே வந்து 2019 வந்திருக்காங்க. ஸோ இங்கே தான் இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கொஞ்சம் லேடிஸும் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த அண்ணாவும் பார்த்தீங்கன்னா இவங்க பேர் சான். இவங்க வந்து கோயம்புத்தூர், இங்கே வந்து டாட்டாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, என்னால் வந்து அதில் போட முடியலை.
ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை வந்து அவங்களோட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவங்க யாரும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய். இந்த நான் சொல்ல மறந்துட்டேன், இவங்களும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான். இந்த நாங்கள் வந்த குரூப்ஸில் நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ இவங்க பேர் திலீப். ஸோ இவங்களும் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஃபேமிலியாக இங்கே வந்து இருக்காங்க. அது ஒரு ப்ளஸ்ஸு. சில கண்ட்ரீஸில் வந்து வேலை கிடைக்கும், ஆனால் ஃபேமிலி போய் இருக்க முடியாது. ஆஃப்ரிக்காலே சொல்கிறேன், சில நாட்டில் வந்து ஃபேமிலி இருக்க முடியாது. இந்த வீடியோ உகாண்டா வர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.